டி.கே. சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். ஒரு குறைந்தபட்ச நியாயம் வேண்டாமடா? டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுடைய சிஎம், உங்க கூட்டணியில இருக்கிற சிஎம். டி.கே. சிவகுமார் மு.க. ஸ்டாலின் பேச்சை கேட்டுதான் எங்களுடைய ஆட்சிக்கு எதிராக நடக்கிறாருங்கிறான். இப்படி ஒரு கோமாளித்தனத்தை ஒண்ணு வேணா ஒத்துக்கிறேன். நீங்க ஆட்சியிலே இருந்தாலும், உங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இருந்தாலும், நாங்கள் ஆட்சியிலே இல்லை என்றாலும், எங்கள் தலைவர் முதலமைச்சராகவே இல்லை என்றாலும், அவ்வளவு ஏன் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லை என்றாலும் கூட அடுத்த மாநிலத்தின் முதல்வர் எங்கள் தலைவரை பேச்சுத்தான் கேட்பார் என்றால் நீ எதற்கிறாய்? அதையாவது ஒத்துக்குங்கடா, அதையாவது ஒத்துக்குங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அயோக்கியர்களே, மதப்பசங்களே, இதற்கும் லாயக்கில்லாதவர்களே, வக்கற்றவர்களே, அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை பாரு. ஒரு முதலமைச்சர் வரங்கிறாரு, நீ வந்துடாத, எங்காலும் கோமா இருக்கிறாங்கிறா. சொல்றா இல்லையா? அப்படி என்ன செய்யணும்? நீதான் 100 பேர் அடிப்பிய ஒரே சீன்ல, போக வேண்டித்தானே? நீதான் ஒரே சீன்ல 100 பேர் அடிப்பிய, போக வேண்டித்தானே? என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட கேவலம்!